வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி அந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 14 ஹிட் த டார்கெட். போன எபிசோட்லேயே ஒரு லாங்கான பாத்தை இவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த செலக்ட் பண்ண பாத்துலேருந்து சைடில் கோடாரி எடுத்துகிட்டு அந்த செவுத்தை உடச்சிட்டு இவங்க ஷார்ட் ரோடில் வந்துட்டு வேகமாக வந்திருப்பாங்க. ஒரு வழியாக உன்னோட செயல்திறன் இதனால தான் நல்லாவே தெரியுது, அதனால தான் நீ ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கிறடா கான் அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்க நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிக்டர் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. மொத்தமாக ஒரு 25 பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த 25 பேரில் ஒருத்தர் அப்போவே செத்து போயிருப்பார்ல, அதனால் 24 பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த 24 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்டர் வந்து அப்படியே ஒரு வழியாக வெளியே வந்துட்டாங்க. ஜெயிலர் இப்போவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ உங்களோட அடுத்த ரவுண்டு இதுதான் கடைசி ஃபேஸ், அதனால் இதுதான் 4th ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. பின்னாடி இருக்கிற ஜெவில் ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட டீம் அங்கே தான் நடக்க போகுது, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சொடுக்கு போடுறாப்புல இன்னொருத்தர் அங்கே ஏதோ பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குற இன்னொரு டாஸ்க் என்னன்னா, இந்த பாக்ஸில் இருக்கிற கார்டை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக எடுக்கணும். இந்த கார்டை எடுத்துட்டா நீங்கள் அந்த கார்டில் ஒவ்வொரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கான டார்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டார்கெட்டை நீங்கள் வேட்டையாடலாம், இல்லை நீங்கள் கூட வேட்டையாடப்படலாம். அதனால் உங்களோட முடிவை நீங்களே வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நம்பர் கூப்பிட்டோன்னே ஃபஸ்ட்டு ஹிசோகா தான் வந்தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஹிசோகா போயிட்டு அவனோட டார்கெட் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் யார் எல்லாமே ஆர்டர் வைஸ் வந்தவங்களோ அவங்க எல்லாருமே போய் அந்த பெட்டிக்குள்ளேருந்து கையை விட்டு ஸோ அவங்களுக்கு அது கார்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. குராபிக்கா எடுத்து போனோன்னே ஸோ கான் பார்த்தீங்கன்னா இங்கே கானு கிலோ நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. கிலோ அவங்க வேட்டையாடப்படுறதுனா வேட்டையாடுறன்னு சொன்னாங்களே அப்படின்னா கொள்றதானே சொல்கிறாங்க அப்படின்னாங்க. ஆமாடா, கன்ஃபார்மாக நம்ம யாராவது கொண்டுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிலோ அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இங்கே குராபிக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு கார்டு எடுத்துட்டா. அடுத்து கிலோ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கார்டு எடுத்துட்டு அசால்ட்டாக போயிட்டு இருக்கான். இவன் அசாசன் தானே, அதனால் அசால்ட்டாக இருக்கிறான், கையில் கார்டு வச்சு சுற்றிக்கிட்டு விசிலடிச்சு வந்துட்டு இருக்கிறான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது கான் தான். ஸோ கானு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கார்டு எடுத்துட்டான். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லியோரியா வரான். இது லக்கு கணக்கே தானே, அசால்ட்டாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் லியோரியா அவன் கார்டை வந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே எல்லாம் அப்படியே சைலண்டாக போயிட்டான். இங்கே டோன் பண்ணு பார்த்தீங்கன்னா அவனோட கார்டு கடைசியாக எடுக்கிறான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே உங்களோட கார்டு கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் கார்டு மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டிக்கர் மட்டும் கிளிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் கிழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டுலையுமே ஒவ்வொரு நம்பர் மாதிரி இருக்குது. அந்த நம்பரில் இருக்கிறவங்களோட ஐடி பேட்ச் தான் நீங்கள் திருடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கானுக்கு 44 நம்பர் வந்திருக்குது. 44 நம்பர் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஹிசோகாவோட நம்பர் தான். நம்ம கானுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அவன் பாட்டுக்கு பேந்த முடிச்சுட்டே இருக்கிறான். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நம்பர் வந்திருக்கும்ல, அந்த நம்பரில் நீங்கள் வேட்டையாடணும், இல்லைனா அந்த நம்பர் உங்களை வேட்டையாட போடும். அந்த நம்பரில் இருக்கிறவங்களோட பேட்சை மட்டும் நீங்கள் திருடணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு கொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர்ஸ் இருப்பாங்களா அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தருக்கு கொல்ல தேவையில்லை, ஆனால் அந்த பேட்சுக்கான உடையவனை நீங்கள் கொண்டுட்டா நீங்கள் அந்த பேட்ச் ஈஸியாக வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கொண்டு வாங்கணும் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வாரம் அந்த ஜெவில் ஐலாண்டில் இருக்க போகிறீங்க. அந்த ஜெவில் ஐலாண்டில் தான் உங்களுக்கு எல்லா வேலையுமே நடக்க போகுது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜெவில் ஐலாண்டில் போராடுங்க. ஆனால் உங்களோட டார்கெட்டில் யாராவது ஒருத்தராவது போட்டி போட்டு ஜெயிச்சா தான் நீங்கள் உயிர் வாழ முடியும், இல்லைன்னா நீங்களும் அங்கேயே செத்து முடிய வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இங்கே ஒரு போட் வந்துடும், அந்த போட்டில் நீங்கள் ஏறி அந்த ஜெவில் ஐலாண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போட் அந்த நேரத்தில் வந்துருச்சு. கரெக்ட், அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட வழியை நிர்ணயிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் தான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், என்னோட பேர் தான் காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரூட் காட்டுறவளாக இருக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக உங்களோட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க. ஏன்னா இந்த போட்டு அங்கே ஜெவில் ஐலாண்ட் அடையிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரா வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. என்னடா அது இவ்வளோ சைலண்டாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காராவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருக்க மாட்டேருக்குது, அதனால் 2 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. இந்த 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரா சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பிட்டா. இங்கே லியோரியாவும் குராபிக்காவும் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ குராபிக்கா, நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கணும், நீ என் டார்கெட்டாக இருந்தால் உன் ஐடி கார்டு திருறதுக்கு நான் எந்த கருணையும் காட்ட மாட்டேன், மரியாதையை அதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லியோரியா சொல்கிறான். நானும் உங்கள்கிட்ட அதே தான் சொல்கிறேன், நீ மட்டும் என் டார்கெட்டாக இருந்தால் உன்னை நான் கொள்றது கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நிஜமொழி என்னை கொல்ல தான் போகிற குராபிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிக்கிட்ட வந்து லியோரியா பேசிகிட்டே இருக்க. சும்மா சொன்னான்டா, நான்லாம் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குராபிக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என் டார்கெட்டில் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்பவே நல்லது தான் போச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் நானும் உன் டார்கெட்டில் அதை முதல்ல புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கிட்ட பார்த்தீங்கன்னா லியோரியா பேசிகிட்டே இருக்கிறான். இங்கே கான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டே இருக்கேன். இங்கே கிலோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டான். ஏன்டா சோகமாக இருக்க அப்படிங்க. இல்லைடா, நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரி, உன் நம்பர் யாருன்னு என்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ அப்படியே ஒதுங்கி நின்றுக்கிட்டான். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டேய் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே சிரிச்சு கொஞ்சம் நேரம் சைலண்டாக இருக்கிறாங்க. அப்படின்னா சொல்லு, உனக்கு எந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோ சொல்லும்போது, சரி உன்னோட நம்பர் என்ன அப்படிங்கும்போது என்னோட நம்பர் 44 அப்படிங்கிறாங்க. இந்த நம்பர் யாருன்னு தெரியுமா, இது ஹிசோகாவோட நம்பர்ரா. நிஜமே நீ அவங்ககிட்ட தானே போன தடவை சண்டை போடும்போது பயந்துட்டு இருந்த, இப்போ ஏன் என்னாச்சு உனக்கு, நீ நிஜமெல்லாம் ஜெயிச்சிருவே அப்படிங்கிறாங்க. ஜெயிக்கலனாலும் பண்ணி தாண்டா ஆகணும், வேறு வழி இல்லையே
அப்படின்னு கான் சொல்லிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் கிலோவுக்கு 199 நம்பர் வந்திருக்குது. இந்த நம்பர் யாருன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கிலோவாட்ட கான் வந்து கேட்குறான். எனக்கே தெரியாதரா, இந்த நம்பர்லாம் மனப்பாடம் வைக்கிற மாதிரி இருந்தால் நான் ஏன்டா இங்கே வந்து ஜாயின் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்க கானோட மூஞ்சி பார்த்தா பயமாகவும் இருக்குது, சிரிக்கிற மாதிரி இருக்குது. டே கான், என்ன பயப்படுறியா என்ன, இல்லை சந்தோஷமாக இருக்கிற என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கேட்கும்போது, தெரியலடா, எனக்கு ரெண்டுமே தான் இருக்குது. நான் பயமாகவும் இருக்குது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா நான் அவன் கூட போட்டி போட்டால் நான் எப்பவுமே தோற்றுருவேன், தெரியலனா நான் செத்துருவேன். இருந்தாலுமே எனக்கு வேறு வழி இல்லை, 100 எக்ஸாம்பிள் அந்த பேட்ச் எடுத்தாகணும். அதனால் எனக்கு பயமாக இருந்தாலுமே சரி, நான் இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரிடா கான், எப்போவுமே செத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு கிலோவாக சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறான். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வழியாக செவில் ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ செவில் ஐலாண்டு வந்ததுக்கப்புறம் எப்படி கரையிறங்கிறதுக்கு ஒரு பட்டை மாதிரி எப்படி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த பட்டையில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இறங்கி கீழே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த கப்பலை விட்டு இறங்கினதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்பப்படுவோம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தீங்கன்னா இங்கே எல்லாமே பிரச்சனை ஆயிரும். அதனால தான் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்களை பிரித்து அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. ஓ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாய்ப்பு இருக்கிறாங்க. நீங்கள் போன போட்டியில் அதாவது 3rd ஃபேஸில் ஜெயிச்சிருப்பீங்களா, அந்த ஆர்டர் வைஸில் தான் நாங்கள் உங்களை இந்த காட்டுக்குள்ளே அனுப்புவோம். ஸோ இந்த செவில் ஐலாண்டை பொறுத்தவரை எல்லாருமே 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்கணும். அதனால ஃபஸ்ட் நம்பர் போங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹிசோக்கா பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக உள்ள காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறான். காட்டுக்குள்ளே போனோடனே மறைஞ்சு போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் நம்பருக்கு தான் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா அவன் போய் ஃபஸ்ட்டு போய் ஒளிஞ்சிக்கலாம், யாருக்குமே தெரியாத மாதிரி. இவனுக்கு செம அட்வான்டேஜ் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மூஞ்சில் ஆணி குத்துறவன் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு நடுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இதை பார்த்துட்டு காரா பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் 1ஆம் நம்பர் போங்க, 12ஆம் நம்பர் போங்க, 15ஆம் நம்பர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் அனுப்பிட்டு இருக்காங்க. அடுத்ததா கடைசியாக நம்பர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20 நம்பர் கூப்பிட்றாங்க. அப்படின்னா சரி பார்த்துக்கடா, எப்பவுமே செத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோ இங்கேருந்து காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கிறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்ட் எடுத்து தூக்கிட்டு காட்டுக்குள்ளே அப்படியே அசால்ட்டாக போயிட்டு இருக்கிறான். வா இதெல்லாம் செமையாக இருக்குது இந்த கேமு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இறங்கிட்டான். அப்படின்னு சரி நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கானு கூப்பிட்டோன்னே சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லியரியும் பார்த்தீங்கன்னா பேசி அனுப்பிச்சி விட்டுறான். ஸோ இங்கே காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான் வந்து மரத்துக்குள்ளேயே படுத்துட்டு இருக்கிறான். ஐயோ நான் எப்படி அவனை தோக்கடிக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நான் அவங்ககிட்ட சண்டை போடுறத பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா போன தடவை நான் அவங்க கூட சண்டை போடும் போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்டே இருக்கிறான். அந்த புகை மூடத்தில் ஹிசோகா வந்து நம்ம கானுக்கு தண்ணி காட்டியிருப்பான். ஸோ அவன் கழுத்தையே பிடிச்சிக்கிட்டு உன்னை நான் கொல்ல போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி பேசிகிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்க்க எனக்கே பீதியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கமந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ கமந்து பார்த்தா தெரியுது அங்கே இன்னொருத்தங்க 2 டீம் பார்த்தீங்கன்னா வேட்டையாட ரெடியாக இருக்கிறாங்க. ஒருத்தன் மூக்கு சிவப்பாக இருக்கும்ல, அவன் பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி முன்னாடி போயிட்டே இருக்கேன். அவனுக்கு பின்னாடி அம்பு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறான். இவங்க பாரு, இவனும் ஒரு அப்ளிகண்ட்டு, பின்னாடி இருக்கிறவனும் ஒரு அப்ளிகண்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு இப்போ வேட்டையாட போகிறானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து அங்கே மேலேயே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த மூக்கு சம்பந்தம் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறான். திடீர்னு டக்குனு பின்னாடி திரும்பி பார்க்குறான், எவனும் இல்லையாட்டு இருக்குது. அப்படின்னா சரி நான் முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான். அப்படின்னா எனக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து கையில் ஒரு அம்பாட்டு வச்சிருக்கிறான். ஸோ அந்த அம்பை பார்த்தீங்கன்னா கையில் இழுத்து வச்சுக்கிட்டு விடுறான். ஸோ இவனுமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சான் பின்னாடி எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜஸ்ட் மிஸ்ன்னு நினைக்கிறேன். அவனோட அம்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக அவனோட ஷோல்டரில் வந்து கிழிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ கிழிச்சு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்ட விஷயத்தெல்லாம் நான் அசால்ட்டாக தப்பிச்சிருவேன்டா, என்ன அவ்வளோ சீக்கிரம் உண்டை மாட்டிக்கணும், முதல்ல எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்பு விட்டவனை பார்த்து இந்த மூக்கு சந்தவன் பேச டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் மைக் மட்டும் கீழே விழுந்துட்டான். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா என்னால் அசைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நீ எப்படி தப்பிச்சிருன்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் நான் என்னோட அம்பில் மயக்க மருந்து செலுத்தி வச்சிருக்கிறேன், குறைஞ்சது நீ ஒரு வாரத்துக்கு இப்படி கிடக்க வேண்டியதான், அதனால உன்னோட பேட்சை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட பேட்சை வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டான். ஓ அப்போ இப்படித்தான் வேட்டையாடுவாங்களா, நம்ம ஏறம் முன்னாடி போயிட்டே இருக்கும்போது பின்ன வேட்டைக்காரனும் பின்னாடி அவனுக்கு சத்தம் போடாமல் சைலண்ட்டாக போயிட்டு இருக்கிறான். ஓ அப்படின்னா இதான் வேட்டையாடுறதுக்கான சரியான முறையாட்டு இருக்குது. இருந்தாலுமே அந்த செவந்த மூக்கை நல்லாவே பண்ணான். அவன் வந்து பின்னாடி அட்டாக் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு பின்னாடி திரும்பாமலே வந்து கண்டுபிடிச்சிட்டான். இருந்தாலுமே அவன் வந்து ஒரு வாரம் அசைய முடியாமல் அப்படியே தான் இருக்க போகிறான். அப்படின்னா இப்படித்தான் வேட்டையாடணும்னு நினைக்கிறேன், நான் இனிமேல் போய் வேட்டையாட கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கானு வேட்டையாட கற்றுக்க போயிட்டு இருக்கிறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பறவை எல்லாமே போயிட்டு இருக்குது. காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஆப்பிள் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மரத்துண்டில் வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த ஆப்பிள் கரெக்டாக அடிச்சிட்டா நான் ஹிசோகான்னு நினச்சிக்கிட்டு இந்த ஆப்பிளை வந்து அடிக்க போகிறேன், இந்த ஆப்பிள் வந்து கரெக்டாக அடிச்சிட்டா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொத்தா வந்து தூண்டியில் மாட்டிக்கிச்சு. ஒரு வழியாக நான் அந்த ஆப்பிளை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இருந்தாலுமே இந்த ஆப்பிள் வந்து ஹிசோகா மாதிரி இல்லையே, இது வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. ஹிசோகா சும்மா அங்கேயும் நெவுந்துகிட்டே இருப்பான், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆப்பிள் பார்த்தீங்கன்னா மரத்தில் தொங்க விட்டுட்டு ஆடிட்டே இருக்கிறான். ஸோ இந்த ஆப்பிள் வந்து அங்கே ஆடும்போது ஹிசோகா இதே மாதிரி தான் ஆடிட்டு இருப்பான், எங்கேயாவது இடத்த விட்டு இடம், அதனால் இது அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மரத்தில் தொங்குற ஆப்பிள் வந்து ஈஸி கரெக்டாக அடிச்சுட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ தேர்டாக வந்திருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இவனோட பேட்ச் திருடுறதுக்காக. ஸோ கானு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். அந்த ஆப்பிள் வந்து ஈஸியாக அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான்.
எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்துல இருக்கிற ஆப்பிள் எல்லாமே அடிக்கிறது ரொம்பவே ஈஸியா தான் இருக்குது. இருந்தாலுமே அவன் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து நினச்சிட்டே இருக்கும்போது, அதே சமயத்துல ஒரு தவளையாட்டம் வருது. அந்த தவளையுமே எய்ம் வைக்கிறான். அந்த தவளை வந்து ஈஸியா எஸ்ஸாயிருச்சு. அந்த தவளைய கூட அடிக்க முடியல. நான் வேற எதையாவது பண்ணி ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூண்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்க, எனக்கு தெரிஞ்சு அந்த பறவையை நான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காத்துல பறந்துட்டு இருக்கிற ஒரு பறவையை நான் அடிச்சா ஹிசோகாவை அடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த வானத்துல பறக்கிற பறவை தான் என்னோட மெயின் குறிக்கோள். அந்த பறவையை நான் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பறவை பார்த்தீங்கன்னா அங்கே வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்குது. இவனுமே பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு பிடிக்க பார்க்குறான். அந்த பறவை எல்லாமே எதுக்குமே சிக்கல. அது பாட்டுக்கு அப்படியே அசால்ட்டாக நகர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ அந்த பறவை பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை பிடிச்ச மாதிரி கூட இல்லை. ஸோ இந்த பக்கம் லியரியோ பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுக்குள்ளேயே போயிட்டே இருக்கேன். இந்த நம்பர் எவனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காடை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். குராபிகா பார்த்தீங்கன்னா காட்டிலே உயரமான ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருட்டிருச்சு, காலையில் வரைக்கும் நான் ஒரு இடத்துல தான் இருந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு குராபிகா நினச்சிக்கிட்டு இங்கே நைட் நேரம் பார்த்தீங்கன்னா கான் வந்து அப்படியே அசால்ட்டாக வந்து வெளிக்காட்டிலே படுத்துக்கிட்டே இருக்கிறான். ஐயோ என்னால் இப்போ எந்த பறவையுமே பிடிக்கவே முடியலையே, எனக்கு தெரிஞ்சு நான் நாளைக்கு காலையில் தான் எதாவது பண்ணியாகணும்னு நினைக்கிறேன். அடைச்சே இங்கே நைட்டு வேறு இருட்டிருச்சு அப்படின்னா நான் இங்கே தூங்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து முரட்டை தூக்கம் போட்டிகிட்டே இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி அந்த மூணாவது வந்து இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து இங்கே தான் இருக்கிறான் இன்னும். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கான் வந்து மூஞ்சி கழுவிட்டு அவ்வளோதான் நான் மறுபடியும் ட்ரைனிங் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பறவை எல்லாமே பறந்துட்டு இருக்குது. அந்த பறவை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். மறுபடியுமே பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்கும் ஆயிடுச்சு. அட போங்கப்பா என்னால் ஒரு பறவையுமே பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாஞ்சு படுத்துட்டான். இந்த பறவை எப்படி பிடிக்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா ஹிசோகாவையோ எப்படி பிடிக்க முடியாது, இந்த பறவையை கூட என்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி நினச்சிட்டே இருக்கேன். அங்கே ஒரு பறவை மரக்கிளையில் பார்த்தீங்கன்னா உட்காருது. அந்த பறவையவே பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம கானு. அது என்ன பண்ணுதுன்னு இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு மேலே ஒரு பூச்சியிட பறந்துட்டு இருக்குது. அந்த பூச்சி பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து லைட்டாக மேலே வருது. அது இனிமேல் தான் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நுண்ணிப்பாக கவனிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மீன் வேலை வரும்போதே கரெக்டாக அந்த பறவையும் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஓ இப்படித்தான் வேட்டையிடுதா, அதோட ஈரை கரெக்டாக கிட்ட வரும்போது அது கரெக்டாக டக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுது அப்படின்னா எனக்கு இதுதான் சரியான நேரம், நான் அதை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பறவை வந்து அதோட இறையை பிடிக்க போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த பறவை இவன் இறையை நினச்சிக்கிட்டு அந்த பறவை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறியோட இருக்கிறான். அந்த பறவை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மீனை பிடிக்க போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த பறவை பிடிச்சிட்டான். ஒரு வழியாக நான் அந்த பறவையை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து கத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு வழியாக வேட்டையாடுற திறன் அவன் எப்படியோ கற்றுக்கிட்டான். இருந்தாலுமே அந்த வேட்டையாடுற திறனே ஒரு நாள் அவனையே வேட்டையாட போகுது. அவனுக்கு இது இன்னுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த மூணாவது வந்தவன் திரும்பி பார்க்காம அவன் பாட்டுக்கு தத்துவம் ஏதோ பேசிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். கானுமே பார்த்தீங்கன்னா அந்த பறவை பிடிச்ச சந்தோஷத்தில் அப்படியே அந்த தூண்டிலே பார்த்துட்டு இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்படுது. அந்த செவில் ஐலாண்டில் இவங்க ஒவ்வொருத்தருமே அவங்களோட பேட்சை வந்து பாதுகாக்கணும். ஸோ அந்த பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்களோட சொந்த பேட்சுக்கு 3 பாயிண்ட்டு, அதுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட பேட்சுக்கு எல்லாமே 1 பாயிண்ட்டுன்னு. ஸோ கடந்தது இந்த ஒரு வாரத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 பாயிண்ட்டாவது எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஜெயிச்சதாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த செவில் ஐலாண்டில் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எத்தனை பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். Until then, bye from Hari's Voice.